இந்த எபிசோடில் நாம இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் எழுந்திருக்கிற அமரம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சாய் பல்லவின் பார்வையில் கதை தொடங்குது. மெட்ராஸ் கிறிஸ்துவஸ் கல்லூரியில் தனக்கு சீனியராக இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சாய் பல்லவிக்கும் இடையே காதல் மலருது. சிவகார்த்திகேயன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். இவருக்கு சின்ன வயதிலிருந்தே இராணுவத்தில் சேர என்பது கனவாக இருக்குது. சிவகார்த்திகேயன் காதலை பற்றி சாய் பல்லவி அவரது வீட்டில் கூற அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பிறகு சிவகார்த்திகேயன் அவரது பெற்றோர்களை சம்மதிக்க வைத்து இருவரும் திருமணம் செய்து கொள்கிறாங்க. இவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது. பின் இராணுவத்தில் கேப்டன், மேஜர் என அடுத்தடுத்த பதவிக்கு முன்னேறாரு சிவா. அதன் பின் 44 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் சீதா படைப்பிரிவின் கம்பெனி கமாண்டராக பொறுப்பேற்கிறாரு. காஷ்மீரில் உள்ள ஒரு தீவிரவாத கும்பலை பிடிப்பதற்கு சிவா மற்றும் அவரது படை முயற்சி செய்யுது. இந்த முயற்சியில் பல இன்னல்களை சந்திக்கிறார் சிவா. இதற்கடுத்து சிவாவின் வாழ்க்கை என்ன ஆனது? இதான் இந்த படத்தோட மீதி கதை. மேஜர் முகுந்தனின் கதாபாத்திரம் நடித்திருக்கிறாரு சிவா. இராணுவ வீரருக்கு இருக்கும் தனி மிடுக்கு, உடல் தோற்றம் என தன்னை முழுதாக ஒரு இராணுவ வீரரை போல உணர்ந்து கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. ஆக்ஷன் காட்சிகளில் ஸ்கோர் செஞ்சு இருக்காரு. இது இந்து வர்கீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சாய் பல்லவி. காதல் காட்சிகளில் ரசிகர்களை கிரங்கடிக்க வச்சிருக்காங்க. இவரது காதல் காட்சிகள் தான் படத்திற்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எமோஷன், காதல் என தனது நடிப்பு திறமையால் பார்வைகளை கட்டி போடுறாங்க. பிற நடிகர்கள் அவர்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஜீவ பிரகாஷின் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம்னு சொல்லலாம். மின்னலை பாடல் பார்வைகளுக்கு ட்ரீட்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் சாய் திறமையான ஒளிப்பதிவை மேற்கொண்டிருக்கிறாரு. ஆக்ஷன் காட்சிகளில் திறமையாக கையாண்டிருக்கிறார். மேஜர் முகுந்த் வரராஜின் வாழ்க்கை கதையை மிக நெருக்கமாக உண்மைத்தனம் இயக்கியிருக்கிறார் இயக்குனர். காஷ்மீர் என்ற சர்ச்சைக்குரிய கதைக்களத்தை கையாண்டாலும் திரைப்படம் தீவிர அரசியலுக்கும் விவாதங்களுக்கும் போகலை. சிவகார்த்திகேயன் ஈடுபடும் ஆபரேஷன் மற்றும் மிஷின்கள் எல்லாம் விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. சாய் பல்லவி மற்றும் சிவகார்த்திகேயன் கதாபாத்திரத்துக்கு இடையே உள்ள காதலை மிக அழகாக காட்சிப்படுத்தியது படத்திற்கு பெரிய பலன்னு சொல்லலாம். எமோஷன் காட்சிகள் பார்வையாளருக்கு மிகவும் கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுது.